உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். மணி பிளான்ட் செடி வளர்க்க உரம், சூரிய வெளிச்சம், மண் கலவை, அது மட்டும் இல்லாம ஒரு சில டிப்ஸ் என்னன்னு போன வீடியோல பார்த்தோம். அது உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோல வீட்டுக்குள்ள மணி பிளான்ட் வைக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம செடியை எப்போ கட் பண்ணி விடலாம், செடி அடர்த்தியா காட்சியளிக்க என்ன செய்யணும், இதெல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மணி பிளான்ட் செடியை உள்ள வளர்க்குறதுக்கும் வெளியே வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. பொதுவாக நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிட்ட பிறகு அந்த செடி மண்ணில் இருந்து தண்ணியை எடுத்த தண்ணியை உபயோகப்படுத்திட்டு பிறகு கூடுதலாக இருக்க தண்ணியை இலைகள்ல இருந்து வெளியேற்றிடும். ஆனால் நம்ம இந்த செடியை இண்டோரில் வைக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்க அதிக ஈரப்பதத்தினால இந்த செடி கூடுதலாக இருக்க தண்ணியை சுலபமாக இலைகள் மூலமாக வெளியேற்றிட முடியாதுங்க. அதனால குறைவான சூரிய ஒளி மற்றும் அதிகமான ஈரப்பதம் இருக்கும்போது அந்த செடிக்கு குறைவான அளவான தண்ணீர் மற்றும் உர தேவைதான் இருக்குங்க. அதனால வீட்டுக்குள்ள மணி பிளான்ட் வைக்கும்போது அதிகமான தண்ணீரும் உரமும் கொடுத்துட வேண்டாம். ஒரு முறை தண்ணி ஊத்திட்ட பிறகு மண்ணில் 2 to 4 இன்ச் வரைக்கும் ட்ரை ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த முறை தண்ணி ஊத்துங்க. குளிர்காலத்துல உரம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. தண்ணியே ஊத்தாம மண்ணை ரொம்ப காய விட்டுட்டாலோ இல்ல அதிகப்படியான தண்ணீர் ஊத்திட்டாலோ இலைகள் மஞ்சள் நிறமா மாறிடுங்க. மணி பிளான்ட்டுக்கு கம்மியான சூரிய ஒளியும் அதிகமான ஈரப்பதமும் தேவைப்படுறதுனாலதான் இந்த செடியை நம்மளால வீட்டில் ஈஸியா வளர்க்க முடியுதுங்க. மணி பிளான்ட்டை இண்டோர்ல வைக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்க காற்றை சுத்திகரிச்சு நச்சுகளையும் வெளியேற்றுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து பார்க்க போறது நம்ம சேனல் வியூவர் ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், என் மணி பிளான்ட் நல்லா வளர்ந்துருக்கு, இப்போ அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணா ஓகேவா, அந்த கட் பண்ண லீவ்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மணி பிளான்ட் செடி நிறைய கிளைகள் வச்சு அடர்த்தியா வளரணும்னா ட்ரிம் பண்ணி விடுங்க, இல்லைனா நீளமா வளர்ந்துட்டே போகும். உலர்ந்த இலைகள், மஞ்சள் இலைகள் மற்றும் இறந்த கிளைகளையும் எடுத்துடலாம். இலைகளா இருந்தாலும் சரி, கிளைகளா இருந்தாலும் சரி, ட்ரிம் பண்ணும்போது நோட்ஸுக்கு கீழே, அதாவது இந்த இடத்துக்கு கீழே தான் கட் பண்ணணும். கட் பண்ண இலைகளை தண்ணியில போட்டு வச்சிங்கன்னா ஒவ்வொரு இலைகள்ல இருக்க நோட்ஸ்ல வேர் வர ஆரம்பிக்கும். வேர் வந்துட்ட பிறகு மண்ணுல ஊனி வச்சிடலாம், அல்லது தண்ணியிலே அப்படியே நீங்க வளர்க்க ஆரம்பிக்கலாம். கிளைகளா கட் பண்ணும்போது ஆரோக்கியமான கிளைகளாகவும் அதுல 3 அல்லது 4 நோட்ஸ் இருக்க மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு நீங்க தண்ணியில போட்டு வச்சிடலாம். ஒவ்வொரு வேர் வந்த இலைகளையும் ஒரே தொட்டியில ஊனி வச்சிடுங்க. ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு செடியா வளர்ந்து அடர்த்தியாவும் இருக்கும். உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு மணி பிளான்ட் இருக்கும்போது கிளைகளையோ இலைகளையோ ட்ரிம் பண்ணணும், ஆனால் அதை வேஸ்ட் பண்ணவும் மனசு இல்லை, சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டீ கப்பில் கூட வளர்த்து கிஃப்டாக கொடுத்து அவங்கள மகிழ்விக்கலாம். வீட்டு தோட்டம் பற்றின விளக்கமான பதிவிற்கு டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்க்கும் மிக்க நன்றி.